அவன் பேர் மாரிமுத்து. அவன் பிஏ பிஏ தமிழ் இது யூனிவர்சிட்டி ரேங்க் சார். அப்படியா? யூனிவர்சிட்டி ரேங்க். அடேப்பா! எனக்கு கண்ணு முன்னாடி எங்கள் அப்பா கேட்ட மாதிரி நான் அதுதான் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுக்கு கேன்சர். நான் வந்து ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். எங்கள் அம்மா வந்து நான் ஒரு 11th படிக்கும்போதே கேன்சரில் இருந்தாங்க. எங்கள் அப்பா இருக்கிற நிலத்தை ஃபுல்லாக விற்றுட்டார். அப்போ நிலத்தை விற்று எல்லா இடத்துக்கும் போயிருக்காரு. ஆனால் எங்கள் எப்படியாச்சும் நானும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து என்னன்னா, யாராச்சும் ஒரு ஆள் நல்லா பேசுவாங்களா? இன்றைக்கி எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் நீ ஒரே ஒரு விஷயம், எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி பாடு, நாடியை பிடிடா, நாடியை பிடிச்சி நீ பாருடா. எனக்கு அதுதான்டா, யாருமே நம்மளை தொட்டு கூட பார்க்கலன்னா நீ நாடியை பிடிச்சி பாடு, பேசு, அதுக்கப்புறம் மாத்திரை எழுது. நீ இந்த பேசாமல் மாத்திரை எழுதாது. எனக்கு முதல் மருத்துவர் எங்கள் அப்பா தான். இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிறது, இல்லாதவங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நானே கட்டுறேம்மா, நீ எதுவுமே கட்ட வேண்டாம் அப்படின்னு. இவர் என் மனசில் ஏன் பட்டுச்சுன்னா, எங்களோட அம்மா மாதிரி தான் தெரிஞ்சாங்க. அதுதான் சொன்னேன், எங்கள் அப்பா மாதிரி நான் காப்பாற்றி கையில் கொடுக்க. ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு பதிவை முன்னாடியே சொல்லணும்னு இருந்தேன் சார். மருத்துவம் வந்து இப்போ முக்கால்வாசி இடத்துல வந்து கார்ப்பரேட்டாக மாறிக்கிருக்கு. மருத்துவம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு தெரியல. நீங்கள் ஜிஹெச்சை கேட்டீங்க, இருக்கிறதுலே ஜிஹெச் வந்து சிறந்த மருத்துவம். அவ்வளோ சிறந்ததாக ஜிஹெச் பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஜிஹெச் போனால் தரம் இல்லாத மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. கொரோனாவில் எத்தனையோ தனியார் மருத்துவம் கைவிட்ட இடத்துல ஜிஹெச் தான் காப்பாற்றினாங்க. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல்லையும் இப்போ ஃபஸ்ட்டு டோக்கன்லாம் 10 rupees, ஃபஸ்ட்டு 25 டோக்கன் டெய்லியும். அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு 3rd ஃப்ளோரில் வந்து யார் யார் இப்போ பேமெண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறோம். அவங்களுக்கு எப்படி ஃப்ரீயாக பண்ணுவோம்னா, எனக்கு நல்ல ஏழை மக்களும் பணக்காரங்களும் வருவாங்க. பணக்காரன்ட்ட வாங்கி இப்படி ஏழை மக்கள்கிட்ட கொடுப்படி பண்ணிக்கிருக்கோம். ஆக்சுவலாக எனக்கு நீங்கள் பேசுனதுல மனசுக்கு ரொம்ப நெருக்கமானது உங்கள் அப்பா சொன்னது. வர்றவங்க கையை பிடிச்சி பாடுறான்னு டச் இருக்குல்ல, அது பெரிய ஹீலிங். அதுவும் மருத்துவம் தெரிந்த ஒருத்தர் வந்து என்னை தொட்டு பார்க்குறாருனாலே எனக்கு பாதி நம்பிக்கை வந்துடும். அந்த வார்ம்த், அந்த சூடே ஒரு டாக்டரோட டச்சே பாதி ஹீல் பண்ணிடுது. அதே மாதிரி நம்ம போனப்போ யாரும் தொட்டு கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்கிற ஒரு ஏக்கம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை சார் நீங்கள் சொன்னது.